வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் சர்வதேச உறவுகளில் அதனுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்வதேச உறவுகள்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. அது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் அல்லது பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் ஜனநாயகங்கள் இருக்கின்றன, சர்வாதிகார ஆட்சி இருக்கிறது, மேலும் பல்வேறுபட்ட ஆட்சி முறைமைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுடனும் மற்றும் பல்வேறு நாடுகளோட அவங்க ஒரு சுமூகமான உறவு முறையை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு சுமூகமான உறவு முறையை மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய சமூக வளர்ச்சி, தேசிய கலாச்சாரம், தேசிய பண்பாடு, அந்த தேசிய அடையாளம் அப்படிங்கிற அந்த தனித்தன்மைகள் எல்லாம் நம்ம உலக அரங்கில் நம்ம வெளியே கொணர முடியும். ஸோ உங்களுக்கு நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு சுமூகமான கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வளர்ச்சிகள், அதாவது சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பாடம். இந்த பாடம் பல்வேறுபட்ட காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கின்றது. அப்போ அந்த சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற அந்த உறவுகளை பன்னாட்டு அளவில் அரங்கேறி இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அது வெகு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. பல நிகழ்வுகள் சர்வதேச அளவில் சர்வதேச உறவுகளை நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் உறவுகளை சீர்குலைச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பனிப்போர். இந்த பனிப்போர் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ராக்ஸி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னும் தமிழ்ல வேற வார்த்தை உபயோகப்படுத்தணும்னா கொள்கைவாத போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிப்போர் அப்படிங்கிறது கொள்கைவாத போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொள்கைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல ஒரு இரு பெரும் கொள்கைவாதங்கள் வழக்காடி இருக்கின்றன அல்லது விளையாடி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். சர்வதேச உறவுகளை, பல நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை இந்த கொள்கைவாதங்கள் நிர்ணயித்தது உள்ளது என்றால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் கம்யூனிசவாதம், இன்னொரு பக்கம் கேபிட்டலிசவாதம். இந்த இரண்டு முரண்பட்ட இரு துருவ கொள்கைவாதங்களுக்கு இடையேயான அந்த ஒரு முரண்பாடு அல்லது ஒரு போராட்டம் பல நாடுகளை அந்த கொள்கைவாதத்தின் அடிப்படையில பிரிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சிருந்த நாடுகள் எவ்வாறு ஒவ்வொரு நாட்டுடனும் மோதிக்கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பனிப்போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு உண்மையான போர் நடந்துதா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மறைமுக போர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் கம்யூனிசத்தை தழுவிய ரஷ்யா அல்லது USSR, யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா தழுவிய கொள்கைவாதம் கேபிட்டலிசம், பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு கொள்கைவாதங்களையும் அதன் மூலமாக, முரண்பட்ட கொள்கைவாதங்களின் மூலமாக உருவானது பனிப்போர். அதனுடைய காலகட்டம் 1945 1991 சோவியத் பிரிவினை. அன்னைக்கு அப்பதான் 1991 டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் சோவியத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோவியத் உடைஞ்சது
1991. அதுக்கப்புறம் உலக முறைமை அப்படிங்கிறது ஒரு துருவ உலக முறைமையாக மாறியது என்று பார்க்கின்றோம். சர்வதேச உறவுகளையோ அல்லது சர்வதேச அரசியலோ பற்றி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகின்ற பட்சத்தில் பல வரலாற்றில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி ஒரு புரிதல் வேண்டும். சில சில நிகழ்வுகள் மட்டும் நம்ம பார்ப்போம். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. 100 வருட போர் நடந்திருக்கு, 30 வருட போர் நடந்திருக்கு, 6 நாட்கள் போர் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறுபட்ட போர்கள் நடந்திருக்கு. வரலாற்று முக்கிய நிகழ்வுகள் ஷேப் பண்ண, அதாவது சர்வதேச அரசியலை ஷேப் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல 1648 வெஸ்ட்பேலியா ஒப்பந்தம் அப்படிங்கிறதா முதல்ல ஒரு பன்னாட்டு அளவில், சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் தீட்டப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் படி ஒவ்வொரு நாடும் இறையாண்மையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்துறாங்க. ப்ரொக்ளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரொக்ளமேஷன். ஒவ்வொரு நாடும் உள் இறையாண்மை பெற்றிருக்கிறது, ஒவ்வொரு நாடும் வெளி இறையாண்மை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் அண்டைய நாடோ அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நாடோ அவர்களுடைய மூக்கை விட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. The nations which are nearby or otherwise distant, they should not intervene அப்படின்னு சொல்லுவாங்க. உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. முதல்ல சர்வதேச அளவில் தேச அரசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் மொத்தம் 3 நாடுகள் தான் நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின். இந்த 3 தான் முதல்ல நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் ஒரு ப்ரொக்ளைம் ஆனிச்சு. ஸோ 1848, அதாவது 17வது நூற்றாண்டினுடைய மத்தியில வெஸ்ட்பேலியன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு ஒரு முக்கிய நிகழ்வாக 1776 அமெரிக்க சுதந்திர போர். 1789 அமெரிக்காவில் அரசியல் சாசன சட்டம் முறைமைப்படுத்தப்பட்டது. அதே ஆண்டு 1789 பிரெஞ்சு புரட்சி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற 3 கருத்துக்கள் உலக அளவிலே பறைசாற்றப்பட்டது. வால்டேர் மற்றும் ரூசோ போன்ற தத்துவ ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கருத்துக்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் ரூசோ. வால்டேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தத்துவ ஞானி. அவரு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிறந்த தத்துவமாக, இந்த உலகத்தில் கடவுள் என்ற ஒன்று இல்லை என்றால் அது உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானி. ஸோ 1789 பிரெஞ்சு. 1815 இது வியன்னா ஒப்பந்தம், மிக முக்கியமான ஒப்பந்தம் சர்வதேச அளவில். அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 1914 18 முதலாம் உலகப் போர். அதன் பின்பாக 1919 வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு 1918 1939 வரைக்கும் ஒரு 20 வருடங்கள். அதன் பிறகு 1939 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. ரெண்டுத்திலுமே உங்களுக்கு ஜெர்மனியுடைய ஆதிக்க சக்தி பல நாடுகளுக்கு இடையே அந்த வல்லரசு தன்மை ஆதிக்க உணர்வு ஸ்தம்பிக்க வைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 1945 மிக முக்கியமான தருணம், நிகழ்வு, வருடம். அந்த வருஷத்துல ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி இந்த 2 இடங்கள்ல, ஜப்பானில் அமைந்துள்ள இந்த 2 இடங்களில் அணு ஆயுத குண்டு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்தாங்க. 1949 இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சைனாவில் கலாச்சார புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 1949 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நேட்டோ அமைப்பு, இன்னைக்கு கூட உக்ரைன்ல
நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நேட்டோ படைகள் வந்து உக்ரைன்ல வந்து அங்க இருக்குது. அதனால தான் இந்த போர் உண்டானுச்சு. ரஷ்யா வந்து ஏன் போர் தொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுவா சொல்லப்படுது. 1950 50கள்ல கொரியன் போர். கொரியா அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு போர் நடக்குது. நார்த் கொரியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லுவாங்க. 1956ல சூயஸ் சர்ச்சை அத பத்தி நம்ம படிக்க போறோம். 1962ல கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சை உண்டாக்கப்பட்டது. கியூபா உங்களுக்கு தெரியும். ஃபிடல் காஸ்ட்ரோ அதனுடைய அந்த நாட்டினுடைய தலைவர். பின்பு 1970னுடைய இறுதி கட்டங்கள்ல ஆப்கான் போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து 1990கள்ல கல்ஃப் வார். 2001ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் டெரரிசம், அதாவது அமெரிக்கா அந்த ட்வின் டவர்ஸ் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் 2001ல. 2008ல பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலக நிதி நெருக்கடி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான உலக நிகழ்வுகள், வருடங்கள் இதை தயவு செய்து மனதில் வைக்கும். சர்வதேச அரசியலை பற்றி ஒரு அருமையான ஒரு புரிதல் உங்களுக்கு வேண்டும்னா இந்த வருடங்கள், இந்த நிகழ்வுகளை கண்டிப்பா ஞாபகம் வச்சு. ஸோ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னாக்கா, திடீர்னு பனிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பேச போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியாது, தலையும் புரியாது, வாழும் புரியாது. அதனால தான் வந்து பனிப்போருக்கு முன்பாகவும் பின்பாகவும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உலக முறைமை முன்னோட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் வந்து சர்வதேச அளவில் எப்படி ஒரு முறைமை இருக்கா, உலக சட்டம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, உலக அரசாங்கம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி இந்த உலக போக்குவரத்தை, இந்த உலகம் சம்பந்தப்பட்ட உறவுகளை கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துவது எந்த நாடு, அது மாதிரி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது எந்த நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளில் அவர்களுடைய அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது எந்த நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த குறிப்பிட்ட வல்லரசு நாட்டினுடைய எதிரிகள் யார் யாரு இப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஒரு சுருக்கமான ஒரு பார்வையா உலக முறைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதன் பிறகு உலக போர்கள் 1914 இருந்து 1918 வரைக்கும் உலக போர் 1, 1939 இருந்து 1945 வரைக்கும் 2ஆம் உலக போர் எப்படி நடைபெற்றது, அந்த நடைபெற்ற காரணங்கள் என்னென்ன, அதுல பங்கு பெற்ற முக்கியமான நாடுகள் என்ன, அந்த உலக போர் நடைபெற்றதற்கு அதனால் உண்டான பின் விளைவுகள் வந்து என்ன மாதிரியான பின் விளைவுகள் வந்து சர்வதேச உறவுகள்ல அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது, பாதிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இருதுருவ கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம். இந்த 2 நாடுகளும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உலக அளவுல தங்களுடைய வல்லரசு தன்மையை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுமே ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கேபிட்டலிசம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்றது. கேபிட்டலிசம் அப்படிங்கிற கொள்கைவாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படையாக கொண்டது. கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த கொள்கைவாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமத்துவம் அப்படிங்கிற கொள்கையை தழுவி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன் பிறகு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அவர்களுக்கு இடையேயான உறவுகள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சூயஸ் சர்ச்சை, கொரியன் போர், கியூபன் ஏவுகணை சர்ச்சை, வியட்நாம் போர், ஆப்கான் போர், கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வளைகுடா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு 1991ல் சோவியத் டிஸ்இன்டகிரேஷன், அதாவது சோவியத் பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது ஒரு பாகம். 2வது பாகத்துக்கு நான் 2வது செஷன்ல நான் வரேன். ஸோ உலக முறைமை ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறதுல நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த உலக அமைப்பு என்று பார்க்கின்ற போது இதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா சர்வதேச அளவுல லேட்டஸ்ட் தகவல் பிரகாரம் 193 அல்லது 194 நாடுகள் இருக்கு, 7 கண்டங்கள் இருக்கு. அதுல வந்து சிறிய கண்டமாக ஆஸ்திரேலியா விளங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த 7 கண்டங்கள்ல ஒட்டுமொத்த பாப்புலேஷன், மக்கள் தொகை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 7.5 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு. 1 பில்லியன் அப்படிங்கிறது 1000 மில்லியன் அல்லது 750 கோடி மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 7 கண்டங்கள்ல அண்டார்டிகாவை விட்டுருங்க. அண்டார்டிகால வந்து இந்த சயின்டிபிக் எக்ஸ்பெடிஷன் அல்லது ஆராய்ச்சிக்கு உண்டா நேச்சுரல் கேஸுக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆராய்ச்சிக்கு ஆர்டிக், அண்டார்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன்லாம் அது வந்து போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இயற்கை வாயு அதனுடைய இருப்பு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நோக்கி பல நாடுகள் வந்து தங்களுடைய கப்பல்களை வந்து செலுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மற்ற கண்டங்கள், அதாவது
இந்த சர்வதேச உறவுகள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எந்தெந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்காவ தென் அமெரிக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். மேல இருக்கிறது நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கால தான் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு. வட அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுல இருக்கக்கூடிய மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மொத்தம் 50 இருக்கு. இந்தியாவுல 29 இருக்கு. ஸோ இந்த 3 கண்டங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி. உலக நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலக நாடுகளுடைய மக்களுடைய பல்வேறுபட்ட வேறுபட்ட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும். மனித உரிமைகள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏகாதிபத்தியம் பத்தி தெரிஞ்சுக்கணும். காலனில ஆதிக்கத்தம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய கண்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 3 கண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை ஆதிக்கம் செலுத்திய கண்டங்கள் அல்லது நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். நல்லா கவனிச்சுக்கணும். முதலாம் உலகப் போர் 1914 அதுக்கு முன்பாக எப்படி உலக முறைமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆங்கிலத்துல ஈரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பாவை மையமாக வைத்து உலக உறவுகள், உலக நாடுகளுடைய உறவுகள் முடிவு செய்யப்பட்டன அப்படின்னு சொன்னாக்கா அது மிகையாகாது. சரி, அந்த மாதிரி ஒரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முதலாம் உலகப் போர்ல அமெரிக்கா கடைசியா தான் இன்வால்வ் ஆகுது. 1917 அக்டோபர் புரட்சியின் மூலமாக ரஷ்யா அப்படிங்கிற நாடு உலகப் போர்ல வித்ட்ரா பண்ணிக்குது. ஏன்னா லெனின் போல்ஷெவிக் ரெவல்யூஷன் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு நடைபெற்ற மாற்றங்கள் தான் ஈவன் 1945 அமெரிக்கா அணுகுண்டு ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற இடங்கள் அமெரிக்கா அணுகுண்டு வச்சிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ இப்ப முன்னால ஐரோப்பாவை மையமாக வைத்து செயல்படுத்தப்பட்ட உலக முறைமை அல்லது உலக உறவுகள் அதன் பின்பாக 1940களின் இறுதிகளிலே அமெரிக்காவை மையமாக கொண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக முறைமை என்று பார்த்தாங்க அதை டிசைட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கூட இன்டர்நேஷனல் உலக கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது மிகையாகுது. ஈவன் அமெரிக்காவை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குளோபல் போலீஸ்மேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க அமெரிக்காவுடைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஐக்கிய நாட்டு சபையில மொத்தம் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. லாஸ்டா சேர்ந்த நாடு சவுத் சூடான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கிய நாட்டு சபையை ஒரு சூப்பர் நேஷனல் ஆர்கனைசேஷன், ஒரு உலக லெவல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக அமைப்பினுடைய ஐக்கிய நாட்டு சபையினுடைய அந்த கொடியை எடுத்து பாருங்கள். அதன் பின்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய கொடி எதுவென்றால் அமெரிக்காவின் கொடி இருக்கும். ஐக்கிய நாட்டு சபையினுடைய அதனுடைய செயல்பாடுகளுக்கு 30 விழுக்காடு நிதி எங்கிருந்து போகுது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் போகுது. அப்ப ஐக்கிய நாட்டு சபை எடுக்கக்கூடிய முடிவுகள், பாதுகாப்பு கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகள், பொது அசம்பிளி எடுக்கக்கூடிய முடிவுகள், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் எது பக்கமா சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுக்கு விருந்து. சரியா? அதாவது பணம் எங்க இருந்து போதோ அந்த நாடு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொரியன் போர் ஆகட்டும் அல்லது ஜெர்மன் போராகட்டும், ஜெர்மனுக்கு எதிராக இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், சிரியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் அல்லது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், ஈரான், ஈராக் போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் அதிகமாக பாதிப்பு அடைந்தது யாரின் மூலமாக என்று பார்க்கின்ற பொழுது அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். சர்வதேச உறவுகளை சுருக்கமா சொல்ல போனோம்னா சர்வதேச உறவுகளை நம்ம அமெரிக்காவை தள்ளி வச்சுட்டு நம்ம சர்வதேச உறவுகளை புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னாக்கா சத்தியமா முடியாது. ஈவன் இன்னும் சொல்ல போனாக்கா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய அரசியலை ஒயிட் ஹவுஸ்ல நடக்கப்பெறுகின்ற வெள்ளை மாளிகையில் நடக்கப்பெறுகின்ற அரசியலை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டது.
இதுதான் இப்போதைக்கு உலக முறைமை. பழசு ஈரோ சென்ட்ரிக், இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கிட்டு இருக்கு. அது 2வது பாகத்துல நம்ம பார்ப்போம். இப்போ எழுச்சி பெறக்கூடிய நாடுகள், சைனாவுடைய டாமினேஷன் வருது, இந்தியாவுடைய ஆதிக்கம் வருது, இந்தியாவுடைய வளர்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு, பிரேசிலுடைய வளர்ச்சி இருக்கு, அதே மாதிரி அரபு நாடுகளுடைய வளர்ச்சிகள் இருக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுடைய வளர்ச்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கலாச்சாரம், பண்பாடு, கொஞ்சம் கலாச்சாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்குறோம். உலகப் போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 1ஆம் உலகப் போர் ஃபர்ஸ்ட், 2ஆம் உலகப் போர் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துலையுமே ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி இவங்கெல்லாம் ஒரு பக்கம், பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கம். அது ஆக்சிஸ் அப்படிங்கிறவாங்க. ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஆஸ்ட்ரியா இந்த மாதிரி நாடுகள் இவங்கெல்லாம் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு, ஆக்சிஸ் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆலிஸ் அப்படின்னாக்கா ALLIES. இந்த நாடுகள்னாக்கா உங்களுக்கு வந்து அமெரிக்கானாலே பின்னாலே பிரிட்டன் வந்துடும், பிரிட்டன்னாலே பிரான்ஸ் வந்துடும். சரியா? இந்த 3 நாடுகள் எப்பயுமே ஒன்றா இருக்கும். 2ஆம் உலகப் போரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஜெர்மனி வந்து இந்த 2 உலகப் போர்லையுமே அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு என்று பார்க்கின்ற பொழுது அது ஜெர்மனி தான். 2 உலகப் போர்லையும் மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. 1920களில் பார்த்தீங்கன்னா இட்டாலியுடைய முசோலினியோட ஆதிக்கம், இட்டாலியுடைய கேபிட்டல் வந்து ரோம். 1930னுடைய காலகட்டங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் ஹிட்லர் வராரு. ஈவன் இந்த உலக அரங்கு ஹிட்லரை விட முசோலினியின் மூலமாக தான் வந்து அதிகமா ஒரு பயத்தை உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். ஆனா கடைசியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிட்லர் வந்து அதை தாண்டி போனாரு. ஸோ 2 உலகப் போர்லையும் ஒரு அதனுடைய சேதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்ன காரணத்துக்காக மக்கள் இறக்கின்றார்கள், என்ன காரணத்துக்காக குழந்தைகள் இறக்கின்றார்கள், பெண்கள் இறக்கின்றார்கள், அதாவது ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு இந்த காரணத்துக்காக நான் இறக்குறேன் அப்படிங்கிற அந்த காரணமே தெரியாம குழந்தைகளும், பெண்களும், வயதான ஆண்களும், பெண்களும், நாடுகளும் அழித்து வந்து நாசமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக. அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக தலைவர்கள் 1945க்கு வந்து 2வது உலகப்போர் 2. அதன் பிறகு உலக தலைவர்கள் எல்லாமே உட்கார்றாங்க. ஸ்டாலின் போன்ற தலைவர்கள்லாம் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு ஐ திங்க் ட்ரூமன், வின்ஸ்டன் சர்ச்சில் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு சரி நம்ம வந்து ஒரு உலக அமைதியை உண்டாக்கணும். சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸில் அதுக்கு முன்னால் வந்து ஐ திங்க் அட்லாண்டா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் கருத்தரங்கு. இதன் மூலமாக ஒரு உலக அமைப்பை வந்து நம்ம உருவாக்கி நம்ம உலக அமைதியை ஏற்படுத்தணும். அந்த உலக அமைப்புக்கு உலக அமைதி, உலக பாதுகாப்பு அப்படிங்கிற 2 விஷயம் இரு கண்களாக இருக்க வேண்டும் என்று என்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ஐக்கிய நாட்டு சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 1945, 43, 44லேயே ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கிறப்பே ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்காவுடைய அந்த இராணுவ பயன்பாடு, இராணுவ வளர்ச்சி, ஒரு அதிசிறந்த ஏவுகணைகள்லாம் பயன்படுத்த அப்பயே வந்து ரஷ்யாவுக்கு ஒரு கலக்கம் உண்டானுச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து இவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு, இவ்வளோ பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுத்துறாங்களே, எப்படி அப்போ வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு பெருமளவு நிதி விழுக்காடு வந்து அமெரிக்கா வந்து அப்போ இதுல வந்து இராணுவ வளர்ச்சிக்காக பயன்படுத்திட்டு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரஷ்யாவும் நம்ம இராணுவத்தை வந்து மேம்படுத்தணும், இராணுவத்தை வந்து நம்ம வளர்ச்சி செய்ய வைக்கணும், அதுக்காக டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமாக பட்ஜெட் நம்ம வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கணும். ரஷ்யா வந்து அந்த 40களில் தான் வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய கம்யூனிச கொள்கையை வந்து பரப்ப ஆரம்பித்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 1917ல் ஏற்படுத்தப்பட்ட ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சி, கம்யூனிச புரட்சி அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து கம்யூனிச புரட்சியின் பிறகு அது வந்து சும்மா கிடையாது.
ஏன்னா கம்யூனிச புரட்சி அப்படிங்கிறது இப்ப இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.38 பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. இந்த 1.38 பில்லியன் பாப்புலேஷன் மக்கள் தொகை அத்தனை பேருக்குமே அத்தனை விஷயமும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். நல்லா புரிஞ்சுக்கணும். டாஸ் கேபிட்டல் எழுத எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்ல் மார்க்ஸ். அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையிலுமே வேறுபட்ட வளங்கள் இருக்கின்றன. இயற்கை வளங்கள் இருக்கு, செயற்கை வளங்கள் இருக்கு, மனித வளங்கள் இருக்கு, நிதி வளங்கள் இருக்கு, எவ்வளவோ வளங்கள் இருக்கின்றன. கடல் வளங்கள் இருக்கு, வான வளங்கள் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ வளங்களையும் நம்ம ஈக்குவலா நம்ம வந்து ஒரு சமமா பிரிச்சு குடுக்குறப்ப, எல்லா மக்களுக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் புரட்சிய வந்து பல்வேறுபட்ட நாடுகள்ல பரப்ப ஆரம்பிச்சாங்க. பரப்ப ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாடு இது நல்லா இருக்கே! எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கே! அப்படிங்கிறது நெறைய இடத்துல அந்த ஈஸ்ட் யூரோப்பியன் கன்ட்ரீஸ், வெஸ்ட் யூரோப்பியன் கன்ட்ரீஸ் வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனிலாம் இருக்கு. ஈஸ்ட் அ அதாவது கிழக்கு ஐரோப்பா நாடுகள் ருமேனியா, அ ஹங்கேரி, லித்துவேனியா, அ அது மாரி வந்து செக்கோஸ்லோவாக்கியா, அ யுகோஸ்லாவியா இந்த மாரி நாடுகள்லாம் வந்து ஆல்ரெடி கம்யூனிசம் வந்து பரப்பப்பட்டு விட்டது. இப்பதான் அமெரிக்காவுக்கு ஒரு ஃபியர் வருது. இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளுக்கு எதிரானது கம்யூனிச கொள்கை. எங்க விட்டாக்கா குறிப்பிட்ட மதத்தையே ஒழிச்சுருவாங்க இவங்க. அதனால இந்த கம்யூனிசம் ஒழிக்கப்பட வேண்டும். கம்யூனிசம் பரப்பப்படக்கூடாது. கண்டெய்ன்மென்ட் பாலிசி முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஃபுல்டன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன்ல குடுக்குறாரு. ரஷ்யா இஸ் லைக் அயர்ன் கர்டைன் அண்ட் அயர்ன் கர்டைன் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னுவாரு. இரும்பு திரை. அத வச்சு தான் அந்த சினிமா கூட எடுத்திருப்பாங்க. இரும்பு திரை. அந்த நாட்டுல என்ன நடக்குது, என்ன போக்குவரத்து எல்லாமே சென்சார். அது தெரியாது. மதங்களுக்கு எதிரானது கம்யூனிசம். இந்த கம்யூனிசத்த வந்து நம்ம வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு வாதாடினது ஃபுல்டன் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதன் மூலமா தான் அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் வந்து அவங்க வந்து சுதாரிக்கிறாங்க. ஆஹா! இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற புரட்சி எல்லா நாடுகளிலும் பரவுற பட்சத்துல, இந்த பணக்கார வர்க்கம் அப்படிங்கிறதே ஒழிந்திடும். ஏன்னா, அதுதான் அதனுடைய டார்கெட். அனைத்து மக்களும் வந்து இப்போ ஒரு மனித இனம் எல்லாமே வந்து சமம் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். அது எப்படி சமமாகும்? இப்ப எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நெனைச்சாக்கா, நான் முட்டாள். அப்ப கேபிட்டலிசம் என்ன சொல்லுது? எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு டேலண்ட் இருக்கு, என்னுடைய செயல்பாடு நான் அதிகமா செயல்படுறேன் அப்படின்னாக்கா, நான் அதிகமா ஒரு முன்னேறுவதற்கு அரசாங்கம் எனக்கு துணை புரிய வேண்டும். அரசாங்கத்தினுடைய இடையூறு வந்து எனக்கு அதிகம் இருக்கக்கூடாது. எனக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் அமெரிக்கா கேபிட்டலிசம். கம்யூனிசம் அப்படிங்கிறது சுதந்திரம் குடுக்காத. சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் குடு. எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும். இப்ப இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலிச உலக முறைமையில் 1 விழுக்காடு இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கம் 99 விழுக்காடு இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடி சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்றது தான் கம்யூனிசம். 99 விழுக்காடு இருக்கக்கூடிய ஏழை வர்க்கம் 1 விழுக்காடு அளவே வளங்களை சாப்பிடுகிறது ஏழை வர்க்கம். இதுக்கு காரணம் என்ன? ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. ரிச் பிகம் ரிச், புவர் பிகம் புவரர். இன்னைக்கு ஒரு கார் வாங்குறாங்க. நாளைக்கு அடுத்த இன்னொரு வருஷம் வருது. இன்னைக்கே புக் பண்றான். இந்த கார தூக்கி போடுறான். நாளான்னைக்கு அடுத்த வாரம் ஒரு கார் வருது. காரினுடைய விலை 2 கோடி, 3 கோடி, 4 கோடி. அடுத்த வாரம் புக் பண்றான். அடுத்த வாரம் வருது. இந்த கார தூக்கி போடுறான். இது ஒரு பக்கம் நடக்குது. நல்லா கவனிச்சு. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய சாராம்சம் இது. இன்னொரு பக்கம் பார்க்கிறப்ப, நம்ம வெளிய தெருவுல நடந்து போய்க்கிட்டு இருப்ப, சாக்கடை தண்ணிலாம் இருக்கு இல்லையா? டிட்ச் வாட்டர். அதுல குளிச்சு அந்த தண்ணிய குடிச்சிட்டு உயிர் வாழக்கூடிய மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுதான். அப்படிங்கிறது தான் ஒரு மோசமான ஒரு விஷயம். பாதகமான விஷயம். ஏன் ஒரு மனுஷன் 3 கோடிக்கு கார் வாங்கிட்டு ஒரு பக்கம் நல்ல வாழ்வாங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் உணவுக்கு வந்து எலிய சாப்பிடுறாங்க. இல்லையா? சாப்பாடுக்கு உணவு இல்ல. இன்னொரு பக்கம் தர்பார் நடக்குது. இதுதான் கம்யூனிசம். அப்ப இருக்கக்கூடிய வளங்கள நீ எல்லாத்தையும் பிரிச்சு ஈக்குவலா எல்லாத்துக்கும் குடு. அதுதான் வந்து கம்யூனிச புரட்சி.
இந்த கொள்கை அருமையான கொள்கை. எல்லா நாட்டுக்கும் இது பரவணும். எல்லா நாட்டுக்குமே இந்த கம்யூனிச புரட்சி பரவுச்சு அப்படின்னாக்கா, பணக்கார வர்க்கம், ஏழை வர்க்கம் அப்படிங்கிற பிரிவினை இருக்காது. ஆல் ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஹிஸ்டரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்க்க போர். இல்லாதவர்களுக்கும், இருப்பவர்களுக்கும், ஆளுபவர்களுக்கும், ஆளப்படுபவர்களுக்கும், பணக்கார வர்க்கத்திற்கும், ஏழை வர்க்கத்திற்கும், ஒர்க்கர்ஸ் வெர்சஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளிகளுக்கும், தொழிலாளிகளுக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பிரிவினை இருக்காது. அரசு என்ற ஒன்றே தேவை கிடையாது. அப்படிங்கிற ஐடியாலஜியை பரப்புறதுக்கு ரஷ்யா ரெடி ஆனுச்சு. இதை எதிர்த்து அமெரிக்கா வந்து போராட்டம் நடத்துச்சு. அது பார்த்தீங்கன்னா மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொண்டாடுச்சு. அப்ப மார்ஷல் பிளான் பிரகாரம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, எந்தெந்த நாடுகள் வந்து கம்யூனிச புரட்சிக்கு எதிராக அரசாங்கம் வந்து செயல்படுகிறதோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்க பணம் கொடுக்குறோம், நிதி கொடுக்குறோம். கிரீஸ் மற்றும் டர்க்கியில ஆல்ரெடி கம்யூனிச புரட்சி வந்துருச்சு. ஸோ அதை எதிர்த்து அந்த கம்யூனிச அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு 400 மில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வழங்குது. அப்ப எங்கெங்க இந்த கம்யூனிச புரட்சி நடக்குதோ, அரசாங்கம் கோலூச்ச செயல்படுகிறதோ, அந்த இடங்கள் எல்லாமே அமெரிக்கா வந்து பணம் அனுப்பி தன்னுடைய ஆட்களின் மூலமாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதன் மூலமாக எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கம்யூனிச புரட்சியை மட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பணத்தின் மூலமாக செய்தது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது 1945 இது ஸ்டார்ட் ஆனிச்சு. 1950 ஏற்கனவே சொல்லியிருக்கு. 1950 கொரியன் போர் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சூயஸ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சூயஸ் கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இப்போ எஜிப்டில் நேசர் என்ன பண்ணுறாரு, அந்த நைல் ரிவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷனலைஸ் தேசியமயமாக்கல் பண்ணிட்டு, ஒரு ஓடக்கூடிய ஆறை வந்து தேசியமயமாக்கல் பண்ணிடுறாரு. அது நேஷனலைசேஷன் பண்ணுறப்ப ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, எப்படி நீ நேஷனலைஸ் பண்ணுவேன். மற்ற நேஷனலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னாக்கா அரசாங்க சொத்து, அதில் வந்து வேற எந்த நாட்டினுடைய கப்பலும் உள்ளே போகக்கூடாது. இப்போ சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து யாருடைய கப்பலும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா ஆர்டர் பண்ணுது. அதே மாதிரி உடனே வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து போர் தொடுக்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட, ஏன்னா எஜிப்டினுடைய நேசர் வந்து யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட். இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னாக்கா அமெரிக்கா. அப்புறம் அமெரிக்கா தலையிட்டு, ஏன்னா அது ஒரு உலக போராக, அது ஒரு பனிப்போருடைய ஆரம்ப காலகட்டம். அது மாதிரி கொரியாவில் வந்து நார்த் கொரியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சிருந்தது. இந்த 2 இப்போ கொரியாவுக்கும், சவுத் கொரியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டு, நார்த் கொரியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனா சப்போர்ட்டு, ரஷ்யா சப்போர்ட். இந்த 2 இப்போ 2 கொரியாவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2த்துக்குமே பிரச்சனை இன்னை வரைக்கும் இருக்கு. சவுத் கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கன் மிலிட்டரி ராணுவத்தினுடைய பிரசன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியா வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அந்த மாதிரி கொரியாவில் வந்து 1950 ஆரம்பிச்சு போர் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு உலக போராக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பிறகு 1962 பார்த்தீங்க அப்படின்னாக்கா கியூபன் ஏவுகணை சர்ச்சை. 1960 பார்த்தீங்க அப்படின்னா யார் பிரசிடென்ட், அமெரிக்காவோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ திங்க் கெனடி, ஜான் எஃப் கெனடி. 1860 ஆப்ரஹாம் லிங்கன். கியூபன் மிசைல் கிரைசிஸ்லாம் கியூபா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ, உங்களுக்கு தெரியும் ஃபிடல் காஸ்ட்ரோ. ரஷ்யா வந்து குருஷேவ் என்ன பண்ணுறாரு, நிறைய ஆர்ம்ஸ் அமுனிஷன்ஸ் எல்லாமே கியூபாவில் கொண்டு போய் பதுக்குறாரு. எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூக்ளியர் ஸ்டெட்டட், அது அணு ஆயுத ஸ்டெட்டடோட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போய் இருக்கிறாரு. அங்கேருந்து கியூபாலேருந்து உங்களுக்கு 90 மைலில் ஃப்ளோரிடா இருக்குது. ஃப்ளோரிடா அப்படிங்கிற இது மாகாணம் வந்து அமெரிக்காவுடைய மாகாணம், ஈஸியாக அட்டாக் பண்ணும். அப்போ கெனடிக்கு நியூஸ் போது, இந்த மாதிரி வந்து ரஷ்யா வந்து எல்லா ஆர்ம்ஸ் அமுனிஷன்ஸு ஆயுதங்கள்லாம் வந்து கியூபாவில் வந்து பதுக்குறாங்க, கியூபாவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க என்ன. அதுக்கப்புறம் ஹாட்லைனில் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து குருஷேவுக்கு ஹாட்லைனில் போகிறார். ஹாட்லைன் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டு, குடியரசுத் தலைவர் இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்கு டைரெக்டாக பேசுகிறார். 3 நாள் உனக்கு டைம் தரேன், 3 நாளில் வந்து கியூபாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், அந்த அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீ எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கியூபா அப்படிங்கிற நாட்டை நீ மேப்பில் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார், மிரட்டர். அதுக்கப்புறம் குருஷேவ் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எல்லா ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணுறாரு எல்லாத்தையும். இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு இதெல்லாம் வந்து பனிப்போருடைய காலகட்டம், உலக போராக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வியட்நாம், ஹோச்சிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் தலைவர், ஹோச்சிமின் கம்யூனிஸ்ட். ஹோச்சிமின் வந்து அந்த ஒட்டுமொத்த வியட்நாமையும்
ஒரு கம்யூனிச புரட்சியின் மூலமாக கம்யூனிச நாடாக மாற்ற விரும்புகிறாரு. அப்ப அமெரிக்கன்ஸ் பார்க்குறாங்க, இன்றைய காலகட்டம் வரைக்கும், அதாவது 1776லேருந்து இன்னைக்கு 2022 வரைக்கும், அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி அல்லது ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது வியட்நாம். வியட்நாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட சின்ன இடம். அதுல நடைபெற்ற போர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்துக்கு மேல வியட்நாம்ல இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தை பார்த்து அமெரிக்கா, அந்த வியட்நாம் அப்படிங்கிற நாட்டுல மக்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன் என்ன வெப்பன்ஸ் இருக்கோ, என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே மஷ்ரூம் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டலா ஒட்டுமொத்தமா ஒழிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் உபயோகப்படுத்துச்சு. இன்னைக்கு கெமிக்கல் வெப்பன்ஸு, ரசாயன ஆயுதங்கள்லாம் வந்து இருக்கு, போக்குவரத்து இருக்கு, ஈராக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாங்ஷன்ஸ் போடுறான். ஓகே. தடை போடுறான். பொருளாதார தடை விதிக்கிறான். ஆனா முதல்ல உலகத்துல ரசாயன ஆயுதங்கள வந்து அதிக அளவுல பயன்படுத்துதே வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வியட்நாம் வாரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட அப்புறமேலு அமெரிக்காவுல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எதுக்காக நீ வியட்நாம் போயிட்டு நீ சண்டை போடுற? எங்களுடைய வீரர்கள் ஆயிரமா அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஸ் வந்து இவ்வளோ பேர் இறக்குறாங்களே! அதனால போர் வந்து ஸ்டாப் த வார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் வந்து ஸ்டாப் ஆகுது. வியட்நாம் வந்து விடுதலை பெறுது. ஒரு மாபெரும் தலைவர் ஹோ சி மின் அவர் அவருடைய சுயசரிதை வந்து அல்லது சரிதை வந்து தயவு செய்து வாங்கி படிங்க. எப்படி வந்து ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக எப்படி போராடினாரு. சேக்வேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ மாபெரும் தலைவர்கள். ஒரு அது மாரி ஆப்கான்ல 1979ல ரஷ்யா என்ட்ரி ஆகி ஆப்கானை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இந்த என்ட்ரி ஆகுறப்ப ரஷ்யா வந்து ஒரு ஆப்கானிஸ்தானை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியாக மாத்துறதுக்கு ரஷ்யா வந்து ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல அமெரிக்கா உருவாக்கின ஆள் தான் ஒசாமா பின் லேடன். அவங்க அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு குழுமங்கள், மக்கள் விடுதலை இயக்க குழுமங்கள், அந்த குழுமங்களுக்கு பண ரீதியாக அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஷ்யாவை ஓட விரட்டி அடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் போர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்போருடைய அதாவது இது எல்லாமே என்னன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் கொள்கை வாதங்களின் மூலமாக இருவேறு துருவங்களாக இருக்கின்றன. இந்த 2 நாடுகளுமே டைரக்ட்டா போர் புரியாம, ஆனா இந்த 2 நாட்டினுடைய பாதிப்பும் பல நாடுகள்ல நடைபெற்ற போருக்கு மறைமுகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அது மாரி கல்ஃப் வார் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த கல்ஃப் வார் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 1991ல கல்ஃப் வார் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈராக்குக்கு வந்து 1ஆம் வளைகுடா போர்ல வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது ஈராக்குக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2ஆம் வளைகுடா போர்ல அதாவது 91ல இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் வார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்குமே நடந்தது. ஏன்னா ஈராக் வந்து கிட்டத்தட்ட குவைத்த வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வார்ன் பண்ணி பார்த்தாங்க கேட்கல. அது வந்து ஏன்னா வந்து ஒரு ரஷ்யா இருக்கக்கூடிய தைரியத்துல ஈராக். அதாவது அமெரிக்கா வந்து எந்தெந்த நாட்ட எதிர்க்குதோ, அந்தந்த நாடுகள்ல அத சப்போர்ட் பண்றதுக்கு யார் அதுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னாக்கா ரஷ்யாவும், சைனாவும் இருக்கும். பிகாஸ் இந்த உலகத்துல இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஷ்யாவும், சைனாவும் கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு பனிப்போர் சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த பனிப்போர் எப்படி முடிவு பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுல மிக்கைல் கார்பச்சேவ் அப்படிங்கிறவரு அந்த கம்யூனிச கொள்கையை கொஞ்சம் சிறிது தளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறிது தளர்த்தலாம். ரொம்ப இரும்பு திரைன்னு சொல்றாங்க. மக்கள் வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 பாலிசி அறிமுகப்படுத்துறாரு. கிளாஸ்நாட் மற்றும் பெரஸ்ட்ராய்க்கா. கிளாஸ்நாட் அப்படின்னாக்கா ஓப்பன்னஸ்ஸா இருக்கிறது. ஒரு திறந்த மனதோட இருக்கிறது. பெரஸ்ட்ராய்க்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ரஷ்யன் டெர்ம் அது. ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, மறுசீராய்வு அப்படி. இத வந்து என்னன்னா, அது கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இறுகிய தன்மையா இருக்கு. இந்த 2 பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே தளர்ந்து இருக்கலாம், மக்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அப்படியே ரஷ்யாங்கிற மிகப்பெரிய நாடு 15 நாடுகளா பிரிஞ்சு தனித்தனியா. அதுல யுக்ரைன் வந்து ஒரு நாடு. உக்ரைனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. யுக்ரைன் வந்து தனக்கு வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால், ஏன்னா உக்ரைன் அப்படிங்கிறது யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற மாபெரும் நாட்டினுடைய ஒரு அங்கம். அதனால தான் அவன் 3,00,000 ட்ரூப்ஸ் அனுப்புறான்.
ஏன் அனுப்புறான்? உக்ரைனுக்கு அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அங்க அமெரிக்காவுடைய நேட்டோ ஃபோர்ஸஸ் வந்து உக்ரைன்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா விரும்புது. இந்த போர அழகா ஒரே ஒரு ஆள் தடுத்து நிறுத்திடலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து அவர் ஒரு வார்த்தை, "இல்ல வந்து நேட்டோல உக்ரைன் வந்து இருக்க வேணாம். ஜாயின் பண்ண வேணாம். நேட்டோ ஃபோர்ஸ் வந்து நேட்டோ அமைப்பினுடைய அந்த ராணுவம் வந்து அங்க இருக்க வேணாம். உக்ரைன் வந்து நேட்டோல ஜாயின் பண்ண வேணாம்." அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டிருந்தாரு அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு இவ்வளோ போர் நடைபெற்று இருக்காது. ரஷ்யாவும் உள்ள போயிருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரஷ்யா வந்து ஒரு ஒரு தவறான விதத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் யுஎஸ்எஸ்ஆர் பிரிவினை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற மாபெரும் சாம்ராஜ்யம் ரஷ்யா அப்படிங்கிறது தனியா, கம்யூனிச நாடு அப்படின்னு சொல்லிட்டு. சைனா கம்யூனிச நாடு, கியூபா கம்யூனிச நாடு. இன்னும் சில அ சவுத் அமெரிக்கா, அதாவது லாட்டின் அமெரிக்காவுல சில நாடுகள் கம்யூனிஸ்ட் இதுல இருக்கு. ஸோ இதன் பிறகு வந்து பனிப்போருக்கு பின் அப்படின்னு சொல்லுவோம். 1945லேருந்து 91 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலா வந்து இருதுருவ கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 91ல அது இருதுருவ கொள்கைனா ரஷ்யா ஒரு பக்கம் கம்யூனிசம், அதற்கு கீழே பல நாடுகள். அமெரிக்கா ஒரு பக்கம் கேபிட்டலிசம், அதுக்கு கீழே பல நாடுகள். இதுல முக்கியமான ஒரு இந்தியாவுடைய ரோலும் இருக்கு. இந்தியா என்ன ப்ளே பண்ணுச்சுன்னா, ரஷ்யாவுக்கும் நாங்க ஜாயின் பண்ணல, அமெரிக்காவுக்கும் ஜாயின் பண்ணல. நாங்க தனியா இருக்கிறோம். அணி சேரா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த ஸ்டார்ட் பண்ணி நேருவுடைய தலைமையில டிட்டோ, நாசர். டிட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யுகோஸ்லாவியாவுடைய தலைவர். நாசர் வந்து எஜிப்டோட தலைவர். இந்த 3 பேரும் சேர்ந்து அணிசேரா இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சு, அதன் பின்னாக ஒரு பல 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த இயக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி, இன்னும் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கம் இல்லன்னா, கண்டிப்பாக 3ஆம் உலகப் போர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பனிப்போருக்கு பிறகு அப்படின்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒரு துருவ கொள்கை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஒரு துருவ கொள்கை அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னா, ஒரு அமெரிக்காவுடைய ஆதிக்கம். இப்ப எப்படி இருக்கு? அதாவது 2001ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு, ஆ அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பலதுருவ கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். பலதுருவ கொள்கை அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து பலதுருவ கொள்கை அப்படின்னாக்கா, பல நாடுகள் வந்து வளர்ச்சி பெற்று வருது. பொருளாதார வளர்ச்சி பெற்று வருது. அது மாரி வந்து ராணுவ வளர்ச்சி பெற்று வருது. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. நெறைய உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு. இப்ப 2வது பாகத்துக்கு நம்ம வருவோம். பனிப்போருக்கு முடிஞ்சிருச்சு. 1991 பனிப்போர் அப்படிங்கிறது கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, உங்களுக்கு வந்து சோவியத் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதன் பிறகு இன்னும் அதுக்கு முன்பாகவே ஒரு அறிவிப்பு வந்து 1989ல ஜெர்மனி 2ஆ இருந்தது. வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி. அவங்களுக்கு நடுவுல ஒரு வால் கட்டியிருந்தாங்க. ஒரு பெரிய சுவர் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த சுவர உடைச்சாங்க ஜெர்மன் மக்கள். எங்கள பிரிக்காதீங்க, ஜெர்மன் மக்கள பிரிக்காதீங்க. இது பிரிச்சது யாரு அப்படின்னாக்கா, அமெரிக்காவும், ரஷ்யாவும் தான் பிரிச்சாங்க. அவங்களுடைய சுய லாபத்துக்காக அந்த மக்கள பிரிச்சாங்க. அதாவது நல்லா கவனிச்சீங்கன்னா, உலகப் போர் 2வது போர் முடிஞ்ச உடனே எல்லா நாடையும் வந்து பிரிச்சு, பிரிச்சு பங்கு போட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உலகத்துக்கு பிரிவினைக்கு காரணமே அமெரிக்காவும், ரஷ்யாவும் தான். கண்டிப்பா. 1991க்கு அப்புறம் ரஷ்யா வந்து ஒரு காம்படிட்டரா இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அமெரிக்கா வந்து இட் ஹஸ் பிகம் வேர்ல்ட் சூப்பர் பவர். ஸோ அப்பதான் உங்களுக்கு 2001ல அமெரிக்காவினுடைய அ அவங்களுடைய ஒரு கொள்கை திட்டம், அவங்களுடைய அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல அவங்களுடைய ஒரு பின்பலம், ஐக்கிய நாட்டு சபையில உள்ள அவங்களுடைய ரோலு, தன்னிச்சையான முடிவுகள், அதனுடைய ஆதிக்க சக்தி அதிகமா இருந்தனால தான், இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பிச்சது. பல நாடுகள்ல ஈராக்க சதாம் ஹுசைன வந்து தூக்குல போட்டது. அது மாரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பாகத்துல வந்து அமெரிக்கா ஆதிக்க சக்தி, ரஷ்யா வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எழுந்துட்டு இருக்கு. சைனா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு எமர்ஜிங் பவர் வூஹான் மாகாணத்திலருந்து இப்ப வைரஸ உருவாக்கி அது முன்பாகவே ஒரு ஒரு சினிமா படத்துல கூட காட்டியிருப்பாங்க. சைனாலேருந்து எப்படி ஒரு வைரஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் 8, 9 வருஷம் கழிச்சு உண்மையாகவே உலக மக்கள் தொகை, ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே வந்து கட்டி போட்டுருச்சு கொரோனா அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீவிரவாதம், மனித உரிமைகள் குழுமம், உருவாகும் நெறைய பிரேசில் போன்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து ஒரு சக்தி மிக்க நாடுகளாக வெனிசுவேலா, அது மாரி ஆஃப்ரிக்கால சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து நல்ல ஃபாஸ்ட்டா வந்துட்டு. இந்த மாரி வேர்ல்டு குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இப்போதைக்கு எப்படி இருக்கு உலக முறைமை அப்படிங்கிறது தான் நம்ம. அமெரிக்காவுடைய ஆதிக்க சக்தி பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கு நீங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் வந்து டாலர் டிப்ளோமசி அப்படின்னு. ராகவன் எழுதியிருக்கிறார். எப்படி வந்து ஈவன் சொல்ல போனாக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்தில இருக்க இன்னைக்கு அமெரிக்கா ஒரு பெரிய அளவுக்கு சூப்பர் பவரா இருக்கு, வல்லரசு நாடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கருப்பினத்தவர்கள் என்று சொன்னாக்கா, அது மிகையாகாது.
$3 அதாவது $3 எவ்வளோ? ரூ. 350 ரூ. 250 ஒரு ஆள் விற்கப்படுறான். பென் அப்படின்னாக்கா ரூ. 150 இந்தியன் மணில ரூ. 150 விற்கப்படுறான். பிளாக்ஸ் வந்து விற்கப்படுறாங்க. அமெரிக்கா பண்ணையில வேலை செய்யறதுக்கு. 24 மணி நேரத்துல 23 நேரம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. இன்னைக்கு அமெரிக்கா வந்து பெரிய வல்லரசு அப்படின்னாக்கா, அது ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்களை இறக்குமதி செஞ்சாங்க. ஏன்னா சாப்பிடறதுக்கு உணவு இல்ல. அவர்கள் செய்த பணி, அவர்கள் 24 மணி நேரம் உழைத்த உழைப்பு தான் இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசா நிக்குது. இது மட்டும் கிடையாது. பிரிட்டன் இன்னைக்கு வல்லரசா இருக்கு. பிரான்ஸ் இன்னைக்கு வல்லரசா இருக்கு அப்படின்னாக்கா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ராசஸ். இதுக்கு மிக முக்கியமாக 2 கொள்கைத்துவம் இருக்கு. ஏகாதிபத்தியம், காலனியல் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2000ல இப்ப வந்து பலதுருவ கொள்கை. படிப்போருக்கு பின்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்க சக்தி அதிகமா இருக்குது. பல நாடுகள்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, ஆட்சிகளை வந்து கலைத்து, தனக்கு வேண்டிய ஆட்களை ஆட்சியில் அமர்த்திய ஒரு பெரும் பங்கை வகித்தது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லிட்டேனே. சர்வதேச உறவுகளை வந்து நீங்க சரியான ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அமெரிக்காவை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2008ல ஒரு உலக நிதி நெருக்கடி வருது. அந்த நிதி நெருக்கடி வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல மாபெரும் நாடு, பெரிய வல்லரசு, ராணுவத்துல பயங்கரமான வளர்ச்சி, முதல்ல அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச ஒரு நாடு. 13 பேங்க் மூடுறான் அமெரிக்காவில். அப்பயே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கேபிட்டலிசம் அப்படிங்கிற கொள்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய வல்லுநர்கள் என்ன கருத்து தெரிவிச்சாங்கன்னா, ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்யூனிசம் எல்லாத்துக்கும் வரணும். ஆட்சி முறைமையா வரணும். அது வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பா. இப்ப ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, ஒரு ரஷ்யாவுடைய ஒரு சக்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த உக்ரைன் போர்லயே போர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுல டைரக்ட்டா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, அதுதான் அமெரிக்காவுடைய நரித்தந்திரம். நீ போர வந்து நீ ஏற்படுத்த நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்புலமா இருந்துட்டு, கடைசியில நேட்டோ வந்து அப்ராணியா வந்து பார்த்தீங்கன்னா, அனாதையா உக்ரைனை வந்து விட்டுருச்சு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரஷ்யாவுடைய பலம் இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய இழந்த சக்தியை அ மீட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சைனா ஒரு பக்கம். சைனாவுடைய பாப்புலேஷன் 1.45 பில்லியன் பாப்புலேஷன். 1.45 பில்லியன் பாப்புலேஷன். அபரிதமான ஒரு ஆர்க்டிக் கண்டத்துல வந்து நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சவுத் சைனா சி. அந்த கடல்ல வந்து மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்லாம் 6 கப்பலும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் அத விட்டுருங்க. இந்தியாவுல வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து என்னது? அருணாச்சல் பிரதேஷ்க்கு இந்தியாவுடைய பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ போனோம் அப்படின்னாக்கா, அங்கருந்து கத்துறான். போவாத, அது என்னுடைய நாடு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அக்சாய் சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தையும் வந்து எங்களுது அப்படிங்கிறது. அது மாதிரி ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் நடுவுல வந்து செங்ககு அல்லது டிஏயு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஒரு தீவினுடைய பெயர். அந்த தீவு எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்றதுக்கு பார்க்குது. இதெல்லாம் தாண்டி ஒன் பெல்ட் ரோடு அப்படின்னு சொல்லி 3 கண்டங்கள் கிட்டத்தட்ட 60 நாடுகளை கிராஸ் பண்ணி மேரிடைம் சில்க் ரோடு அல்லது ஒன் பெல்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்காயில இருந்து வெனிஸ் வரைக்கும் மேரிடைம்லயே சில்க் ரோடு 3 கண்டங்களுக்கு வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. யாருமே ஒண்ணும் பண்ண முடியல. ரஷ்யா ஒண்ணும் பண்ண முடியல. அமெரிக்கா ஒண்ணும் பண்ண முடியல. இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு 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 சிக்கல் ஏற்படுது இது மூலமா. ஏன்னா ஃபோர்ஸஸ்லாம் ஈஸியா வந்து டக்குன்னு அடிச்சிரும். ஸோ மிகப்பெரும் சக்தியாக சீனா வந்து வந்துட்டு இருக்கு. இந்தியா கண்டிப்பாக இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி. இந்தியாவினுடைய அறிவுத்திறன், இந்தியர்களுடைய அறிவுத்திறனை கண்டிப்பா யாராலுமே பாருங்க ஆஸ்கார் அவார்டு உலகத்தில் 193 நாடுகள்ல ஒரு ஒரு இப்ப இசைக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வந்து ஒரு இந்தியனுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஆளு குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ்னஸ் இருக்கும். கணித மேதை ராமானுஜம் ஆகட்டும், அது மாதிரி இந்தியாவுடைய ராணுவ வளர்ச்சி ஆகட்டும், ஐக்கிய நாட்டு படையில, ஐக்கிய நாட்டு சபையினுடைய அமைதி காக்கும் படையில இந்தியாவுடைய பங்கு வந்து பெரிய பங்கு, போர் வீரர்களுடைய பங்கு பெரிய போர். கிட்டத்தட்ட 47 ஆப்பரேஷன்ல இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. இந்தியா வந்து பங்கு பெற்றிருக்கு. ஐக்கிய நாட்டு சபையோட அமைதி காக்கும் படையில. அது மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் வந்து
ஒரு நல்ல ஒரு சிறப்பான லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது எல்லாமே ஒரு கொரோனா காலகட்டத்தினால இப்போ வந்து பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மற்றபடி எல்லா லெவலுமே ராணுவ வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட். அதாவது பனிப்போருக்கு பிறகு என்னென்ன தீவிரவாதம் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். உங்களுக்கு பல இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இப்போ வந்து அமெரிக்காவுடைய வித்ட்ராயல் ஆஃப் ஃபோர்ஸஸ் ராணுவ படைகள்லாம் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலிபான்கள் வந்து மறுபடியும் ஆட்சியில் உட்கார்றாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் மாடரேட்டா இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே அவர் சன்னீஸ் ஷியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்கு. இந்த 2 பிரிவுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ISIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்கு. முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத நிறைய இயக்கங்கள் இருக்கு. அல் கொய்தா ISIS அப்படின்னு சொல்றது இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபார் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்லையும் சிரியாவிலையும் ஒரு இஸ்லாமிய அரசு உண்டாகணும் அப்படின்னு. இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய 30,000 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சதாம் ஹுசேனுடைய பாத் பார்ட்டியினுடைய அந்த அரசியல் கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர்கள். இவங்க தான் ISISல தீவிரவாதிகள் அப்படின்ற பேரை கொண்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான் கிட்ட ஒரு நியூக்ளியர் ஆர்சனல் சொல்லுவோம், அணு ஆயுத கிடங்கு இருக்கு. பாகிஸ்தான் பக்கத்துல ஆப்கானிஸ்தான். அந்த அணு ஆயுத கிடங்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலிபான்கள் கையில கிடைச்சது அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த உலக அமைதிக்கே அது வந்து பங்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆப்பிரிக்கால இன்னொரு நிறைய இஸ்லாமிய தீவிரவாதங்கள் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. மத ரீதியாக இன்னொரு புத்தகம் வந்து சாமுவல் ஹண்டிங்டன் அவர்களால் எழுதப்பட்ட கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் ரீமேக்கிங் ஆஃப் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு. அதாவது அடுத்து வரக்கூடிய உலக போர் எப்படி இருக்குன்னா இரு வேறுபட்ட கலாச்சாரங்களுக்கு இடையேயான போர் அல்லது மதங்களுக்கு இடையேயான போராக தான் இருக்கும் அப்படின்னு. முன்னால வந்து ஆட்சி அரசு இடத்துக்கு இட உரிமைக்காக நடந்தது அப்படின்னு. அடுத்து வரக்கூடிய போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதன் மூலமா தான் இருக்கும். ஸோ இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அந்த ஹேக்கிங்லாம் இப்போ வந்து டைரக்டா வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ மனுஷன் பிடிக்கல, ஒரு குறிப்பிட்ட மதம் பிடிக்கல, டைரக்டா அட்டாக் பண்ண அவசியம். ஒரு கம்ப்யூட்டர்ல கை வச்சாலே இப்போ என்டையர்லி வேர்ல்டு லெவல்ல எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ண. ஸோ தீவிரவாதம் எழ எழ எல்லா நாடுகள்லையும் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மனித உரிமை குழுமங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாநில ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானே இருக்கு. அது மாதிரி தேசிய அளவில் NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அது மாதிரி ஐக்கிய நாட்டு சபையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாட்டு சபையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனித உரிமைகளுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்துருக்கு. அதே மாதிரி இது எப்படி வந்து தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிக்கிறோமோ, அதாவது பனிப்போருக்கு பிறகு அது மாதிரி மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட கழகங்கள், கமிஷன்கள், ஒரு அமைப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் குழுமங்களும் நிறைய வந்துட்டு. இன்னைக்கு அப்துல் கலாம் த கிரேட் எவர் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்டர் மூலமா பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மரங்களை வந்து நடணும் அப்படின்னாக்கா அது வரக்கூடிய ஒரு இளைய சமூகம் யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு எது வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மரங்கள் நடுறது. அதற்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து அண்டார்டிகா நீங்கள் டைட்டானிக் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய கிளேஷியர்லாம் ஒரு ஐஸ் பாறை இருக்கும். அந்த மாதிரி அந்த பாறைகள்லாம் வந்து உருக ஆரம்பிக்கும். அப்படி ஏன்னா பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த ஆட்டோமொபைல்ஸ் இதில் இருந்து இருக்கக்கூடிய புகையெல்லாம் அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு பூமியுடைய தட்ப வெப்பநிலை வந்து அதிகமாகுது. அதனால அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பாறைகள், ஐஸ் பாறைகள்லாம் உருகி அதன் மூலமாக சீ வாட்டர் கடலுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 76% வந்து உலகம் முழுக்க ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீர் தான். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீரால தான் வந்து அடுத்தது ஒரு அழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் பல்வேறுபட்ட தத்துவ விஞ்ஞானிகள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தென் அமெரிக்க நாடுகள், அதில் பிரேசில், அர்ஜென்டினா, அந்த மாதிரி அரபு நாடுகள் வந்து நிறைய பொருள் உற்பத்தி வந்து அதிகமாகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் பெட்ரோல்லாம் வந்து விலை அதிகமாக இருக்குது, டீசல் விலை அதிகமாக இருக்குது.
அ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பணம்லாம் இப்ப எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அரபு நாடுகள் தான் இப்ப நம்ப நாட்ல எப்படி வந்து மண்ண தோண்டுனோம்னா தண்ணி வருதோ, அந்த மாரி அரபு நாடுகள்ல மண்ண தோண்டுனாலே வந்து க்ரூட் ஆயில் வரும். ஸோ அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள், அது மாரி வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள், மேல நார்த் அமெரிக்கா, கீழ சவுத் அமெரிக்கா. அந்த லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள், அது மாரி உஸ்பெகிஸ்தான், சென்ட்ரல் ஏசியன் கன்ட்ரீஸ், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் இந்த மாரி நாடுகள் இருக்கக்கூடிய இயற்கை வாயுக்கள். ஆ அந்த மாரி இப்ப ஆஸ்திரேலியா, பல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள், ஸ்காண்டினேவியன் கன்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீடன், டென்மார்க்கு, இந்த மாரி நாடுகள். இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய பொருளாதார உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக உலக வளங்கள் வளங்களுடைய உற்பத்தியும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் வந்து சக்தி மிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில உங்களுக்கு 1991ல இந்தியாவுக்கு உலகமயமாக்கல் வந்து காங்கிரஸ் பீரியட்ல வருது. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் எல்பிஜின்னு சொல்லுவாங்க. கேஸ் இருக்கு இல்லையா? எல்பிஜி. அந்த மாரி வந்து உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் அப்படின்னு. உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், சுதந்திரமயமாக்கல். இந்த உலகமயமாக்கல நம்ம சாதாரணமா சொல்றேன். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க ஒரு ஃபோன் கால் பண்ணோம்னா ரூ. 7 ரூ. 10 ஆகும். அ இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது மூலமா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு துறை ஒரு மாபெரும் ஒரு ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மிகையாகாது. ஓகே. ஸோ உங்களுக்கு பிரைவேட்டைசேஷன் ஏன்னா இப்ப அரசாங்கம் நேஷனலைசேஷன் உங்களுக்கு சிம்பிளா சொல்லப் போனாக்கா அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசல. ஒரு கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கங்க, பிரைவேட் பஸ் எடுத்துக்கங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க, ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் போங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. ஓகே. அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேச கிடையாது. என்னதான் இருந்தாலும், அதாவது இது வந்து என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் அவர் சொல்லுவார். பரிணாம கோட்பாடுல. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அ சார்லஸ் டார்வின் எழுதியிருப்பார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படின்னு. ஸோ தனி மனிதர்கள் உங்களுக்கு அ நெறைய ஒரு சக்தி இருக்கு, திறமை இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம வந்து வளரலாம் அப்படிங்கிறது தான் இந்த உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னோட அவுட்கம் என்று பார்க்கின்ற பொழுது, எங்கேயோ ஒரு நாட்ல பிரேசில்லயோ, ஆஸ்திரேலியாவிலயோ ஏதாவது ஒரு இசை தட்டு வெளியிடப்படுகிறது. ஒரு நல்ல மியூசிக் வெளியிடுறாங்கன்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பதிவிறக்கம் செய்து, நம்ம அந்த இசைய வந்து ரசிக்க முடியும். இப்போ ப அ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரஷ்யாவிலயோ, இல்ல சைனாவிலயோ, இல்ல தொலைதூரத்தில இருக்கக்கூடிய ஐஸ்லேண்ட்லயோ, ஸ்வீடன்லயோ, நார்வேலயோ, அ ஆப்பிரிக்க நாடுகள்லயோ ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது அப்படின்னாக்கா, 1 வாரத்துல அந்த புத்தகத்த வந்து இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது உலகமயமாக்கல். ஸோ இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு பக்கம் நெறைய சர்ச்சைய கிளப்பிட்டு இருக்கு. அதாவது உலகமயமாக்கல் அப்படிங்கிற விஷயம் பணக்கார வர்க்கத்த இன்னும் அதிகமாக வந்து பணக்காரங்களா ஆக்கிட்டு இருக்கு. ஏழை மக்கள இன்னும் ஏழையா ஆக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நான் அத ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நெறைய விழிப்புணர்ச்சி இதன் மூலமா இப்ப தகவல் தொடர்பு நான் சொன்னேன் இல்லையா? அதன் மூலமாக இருக்கக்கூடிய ரெவல்யூஷன் புரட்சி அப்படின்னு பார்க்கிறப்ப உங்களுக்கு மொபைல் மூலமா WhatsAppல இருக்கக்கூடியது நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. கிராமத்துல இருக்கவங்க நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறாங்க. உக்ரைன்ல போராமை, என்ன ரஷ்யா இப்படி பண்ணுது, என்ன அமெரிக்கா இப்படி பண்ணுது, எல்லாமே வருது. மொபைல்ல வருது, டிவில வருது. இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லார் கைட்டயுமே இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஸோ தற்போதைய உலக முறைமை என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, அ பல துருவ உலக முறைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பல துருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு பல சிறிய சிறிய நாடுகள் பெரும் அளவுக்கு வளர்ச்சி பெற்று வருது அப்படின்னாக்கா, அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. சைனா ஒரு பக்கம் பயங்கர எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்தியா ஒரு பக்கம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. சில நாடுகள் வந்து தோல்வியும் தழுவிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் வந்து ஒரு பொருளாதாரத்தில கீழ்நிலைய சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு ஒரு சக்தி மிகுந்த நாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அ அதால வந்து அ இன்னும் மேற்கொண்டு அதால செயல்பட முடியல. ஈக்குவலா ரஷ்யா வருது. இப்ப அமெரிக்காவுக்கு தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு சைனா வந்துட்டு இருக்கு. சைனா நான் சொன்னேன் இல்லையா? 3 கண்டத்துல வந்து இருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட நாடுகள்ல ஒரு மேரிடைம் சில்க் ரோடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி.
இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருமுக கொள்கையா, பலதுருவ கொள்கையா அல்லது இருதுருவ கொள்கையா என்று பார்க்கின்ற பொழுது, பலதுருவ கொள்கை அப்படின்னு இந்தியா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், அமெரிக்கா இருக்கு. அது மாரி பிரான்ஸ் ஒரு பக்கம், ஜெர்மனி ஒரு பக்கம். எல்லா நாடுகளும் தாங்களும் வந்து வல்லரசு நாடுகளா ஆகணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு பனிப்போருக்கு பின்னால நடந்த நிகழ்வுகள், அமெரிக்காவுடைய சக்தி, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இந்தியா போன்ற எல்லா நாடுகளும் இருக்குது. மேற்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்து இருக்கக்கூடிய பாடங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றி.